2026 தை பொங்கலை முன்னிட்டு நம்மளுடைய தமிழக முதல்வரான எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் 3000 ரூபாய் பரிசு தொகை பிளஸ் பொங்கல் தொகுப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதோடு சேர்த்து திமுக அரசுடைய டிராமா கம்பெனி வழங்கும் புதிய உருட்டான திராவிட பொங்கலையும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வெண்பொங்கல் கேள்விப்பட்டிருக்கோம், சக்கரை பொங்கல் கேள்விப்பட்டிருக்கோம், ஏன் கல்கண்டு பொங்கல் கூட கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன அது திராவிட பொங்கல் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. திமுக அரசு ஏன் இந்து மக்களோட விரோதி அப்படின்னு தொடர்ந்து எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க புதுசா உருட்டக்கூடிய விஷயங்கள் அப்படியா இருக்கு. பொதுவா எந்த ஒரு பண்டிகைகள் வந்தாலுமே வேற சில மதங்கள் இருப்பாங்க இல்லையா, கிறிஸ்டியனோ இல்ல இஸ்லாமியர்களோ, அவங்களுடைய மதங்களுக்கான பண்டிகை வரும் பொழுது அங்க போய் குல்லா போட்டுக்கிறதும் இல்ல நான் உங்களுக்கான அரசு தான் அப்படின்னு சொல்றதுமா இருப்பாங்க. பட் ஆனா இப்ப இவங்க எடுத்திருக்க புதிய உருட்டு என்ன அப்படின்னா, திராவிட பொங்கல் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகை இருக்கு இல்லையா, பொங்கல் திருநாள் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மதச்சார்பற்ற பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய பெண்களையும் கிறிஸ்துவ பெண்களையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஷூ காலோட பொங்கலுக்கின்ற வேலையை பார்த்துட்டு இது தமிழருடைய பண்டிகை அப்படின்ற ஒரு லேபிளை நம்மளோட முதல்வர் தொடர்ந்து சொல்றாங்க. சரி, இதோட விளைவுகள் என்ன அப்படின்னா, நம்ம கிட்டதான் இது திராவிட பொங்கல், திராவிட தீபாவளி இல்ல திராவிட கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த பக்கம் போய் கிறிஸ்துவர்கள் கிட்ட இது திராவிட கிறிஸ்துமஸ், இது திராவிட ரம்ஜான் அப்படின்லாம் சொன்னாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இதனாலதான் நம்ம எல்லாம் திமுக கேள்வி கேட்கிறோம். இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு உருட்டு? ஏன்னா இதையே காலப்போக்குல புத்தகங்களா மாத்தி வீடியோக்களா மாத்தி நம்மளுடைய அடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா, அவங்க வரும் பொழுது திராவிட பொங்கல் தான் கொண்டாடிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்கள நம்ப வைக்கிறதுக்கான யுக்தி தான் திமுக கையாளுது. இதைத்தான் திராவிட கட்சிகள் காலாகாலமா திராவிட கழகத்துல இருந்து திமுக வரைக்கும் இதைத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம வன்மையா கண்டிக்கணும். ஏன் நீங்க மற்ற பண்டிகைகளை அப்படி செய்ய மாட்டீங்கன்னு. இதோட சேர்த்து நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நேற்றைக்கு ஒரு டிவி விவாதம் நினைக்கிறேன், இதுல பத்திரிகையாளரான ஐயநாதன் அவர்கள் பேசுறாங்க. அதுல என்ன சொல்றாருன்னா, பொங்கல் அப்படிங்கிறது தமிழர் பண்டிகைங்க, பொங்கல் தமிழருடைய பண்டிகை, கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது தமிழர் பண்டிகை, நீங்க இது எப்படி இந்துக்களோட பண்டிகைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி டிபேட் ஷோல சொல்றாரு. அதுக்கு தமிழக பாஜக இளைஞர் அணி தலைவராக இருக்கக்கூடிய திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் சொல்றாங்க, கிறிஸ்தவர் வீட்லயோ இல்ல இஸ்லாமியர்கள் வீட்லயோ கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வைக்கிறவங்க எனக்கு காமிங்க. எந்த கிறிஸ்துவர் வீட்லயோ இல்ல எந்த இஸ்லாமியர்கள் வீட்லயோ கார்த்திகை தீபத்தை நோம்பிருந்து கொண்டாடுறாங்க, இல்ல பொங்கல் பண்டிகைக்கான சூரியனை வழிபட்டு நம்ம சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோம். மற்ற மாநிலங்கள்லயும் இது மகர சங்கராந்தி அப்படிங்கிற பல பேர்ல உலக நாடுகள்ல கூட மற்ற நாடுகள்ல கூட கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த தை திருநாள் இருக்கு. சூரியனை வழிபட்டு அவருக்கு பொங்கல் வச்சு உழவம் செய்யறவங்க சூரியனை கடவுளா வணங்குற ஒரு பண்டிகையாக தான் பொங்கல் திருநாள் பார்க்கப்படுது. அந்த மாதிரி எந்த இஸ்லாமியர்கள் பண்றாங்க இல்ல எந்த கிறிஸ்துவர்கள் பண்றாங்க, இது மாதிரி யாராச்சும் என்னைக்காச்சும் கேள்வி கேட்டதுண்டா? எப்ப பார்த்தாலும் இதுல பெயிண்ட் அடிச்சு அதை மாத்துறது. இந்த வருஷம் இந்த தமிழ் நியூ இயர் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த டிராமாவை இன்னும் ஆரம்பிக்க கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு இல்லையா, 2-3 மாசம் தான் இருக்கு. அதனால எந்த பெயிண்ட் அடிச்சாலும் நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற ஒரு சேஃப் கேமை திமுக விளையாடுது அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி இந்துக்களோட பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாம இருக்கிறத தாண்டி அந்த பண்டிகையை அப்படியே கபலீகரம் பண்ணிக்கிற வேலையை திமுக செய்யுது இல்லையா. இதுக்கு கண்டிப்பா அனைத்து இந்துக்களும் கேள்வி கேட்கணும். இங்க ஒண்ணு சேர்ந்து கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு என்னன்னா, இந்த மாதிரி லேபிள் பண்ணிடுறது, இது மாதிரி திராவிட பொங்கல்னு சொல்லிடுறது, மதசார்பற்ற பொங்கல்னு சொல்லிட்டு இதையே உண்மைன்னு நம்ப வைக்குது. இவங்க கிட்ட இந்த புள்ளிங்க மாதிரியான கேங் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இப்ப இந்த கத்தியை வச்சு சுத்திட்டு இருந்தானுங்களே, இந்த மாதிரியான கேங் எல்லாம் வச்சு ஏத்திசம் பேசுறதோ இல்ல ஒரு மாடர்னைஸ்டு விஷயங்களை பேசுறோம் அப்படின்ற பேர்ல வழி வழியா நம்ம கடைபிடிச்சிட்டு இருந்த முறைகளை அப்படியே அடியோட அழிக்கிற வேலையை தான் திமுக செய்யுது. இதுக்கான கண்டனத்தை நம்ம பதிவு பண்ணணும். இது திராவிட பொங்கல்லாம் கிடையாது, இந்து மரபுலேயே தோன்றின நம்பிக்கையான சூரியனை வழிபடக்கூடிய தை திருநாள் தைப்பொங்கல் ஆனது. சோ அதை நம்ம பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழக முதல்வரான எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருந்தாங்க. அதாவது பொங்கல் பரிசு எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பயங்கர ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. இவங்க அதிமுக ஆட்சியில இருக்கும் பொழுது நம்ம உதயநிதி அவர்களே சொல்லியிருப்பாங்க 5000 ரூபாய் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த வாட்டி எலெக்ஷனும் வர்றதுனால மக்கள் எல்லாம்
எல்லாம் பயங்கர ஆர்வமா இருந்தாங்க. ஒருவேளை 5000 ரூபாய் சொல்லுவாங்களோ இல்ல 8000 ரூபாய் கொடுப்பாங்களோ அப்படின்ற பரிசு தொகையோட அமௌண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர விவாதங்கள்லாம் போயிட்டு இருந்தது. கடைசியில நேத்திக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3000 ரூபாய் பரிசு தொகை பிளஸ் வந்து பொங்கல் தொகுப்பு, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, அப்புறம் வந்து ஒரு முழு நீல கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இதுல இதோட பிரேக் டவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நேற்றைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு மேடையில பேசியிருந்தாங்க. இந்த திமுக நாடக கம்பெனி எப்படி பொங்கல் தொகுப்புல வந்து தில்லாலங்கடி வேலை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 22ல 0, 2023 எவ்வளவு கொடுத்தீங்க? 1000 ரூபாய். 2024 எவ்வளவு கொடுத்தீங்க? 1000 ரூபாய். 2025 எவ்வளவு கொடுத்தீங்க? 0. 2021ல அதிமுக ஆட்சியில இருந்த போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2500 ரூபாய் பிளஸ் பரிசு பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது அப்ப எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவும் திமுகவுடைய துணை முதலமைச்சரை பெருக்கர்ல உதயநிதி என்ன சொன்னாங்கன்னா 5000 ரூபாய் கொடுக்கணுங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவிட் உச்சத்துல இருந்த காலத்திலேயே இவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2021க்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2022ல அரிசி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ சர்க்கரை, கரும்பு, இதுல வந்து அந்த மெல்டிங் பாயிண்ட் சரவணன் கதையெல்லாம் இருக்கும், வெள்ளம் உருகுனதுக்கான கதையெல்லாம் பேசியிருப்பாங்க. அடுத்து 23ல அதே 1000 ரூபாய் பிளஸ் அதே பரிசு தொகுப்பு அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. 24லயும் பாத்தீங்கன்னா அதை தான் பண்ணாங்க, 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து 25 போன வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே கொடுக்கல, பொங்கலுக்கு கேட்டதுக்கு கஜானா காலியா இருக்கு அப்படின்ற கதையை சொன்னாங்க. ஆனா இவங்களுக்கு பேனா செல வைக்க முடியும், கார் ரேஸ் நடத்த முடியும், இதுக்கெல்லாம் மட்டும் இவங்க கிட்ட பணம் இருக்கும். ஆனா இப்ப எலெக்ஷன் வர்றதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 3000 ரூபாய் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா கடந்த 3 வருஷம் பிளஸ் இப்போ மொத்தமாவே சேர்த்து 6000 ரூபாய் அப்படிங்கிறது தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க உருட்டுனது என்ன? 5000 ரூபாய் கொடுக்கணும். அப்போ நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 5000 ரூபாய் கணக்கு எடுத்தோம் அப்படின்னா 22, 23, 24, 25, 26 இந்த 5 வருஷத்துக்கும் சேர்த்து 25000 ரூபாய் வரணும் இல்லையா? அப்ப மக்களுக்கு வெறும் 6000 ரூபாய் கொடுத்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவங்களுக்கு சொன்னது ஒன்றும் செஞ்சது ஒண்ணுமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2021ல இருந்த கடன் தொகையும் இப்பயும் 9 லட்சத்துல இருந்து 10 லட்சம் கோடி வரைக்கும் தமிழ்நாட்டோட கடனை ஏத்தி விட்டுட்டு ஒவ்வொருத்தர் தலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தொகையை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு 2,20,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பரிசு தொகை கொடுக்குறோம். இதன் மூலமா வந்து 6,933 கோடி வந்து தமிழக அரசு செலவழிக்கும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாம் முதல்வரை பார்த்து கேட்கணும், எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எலெக்ஷன் வர்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க செய்வாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், திமுகவுடைய இந்த ரெட்டை நிலைப்பாடு, ரெட்டை டிராமாவை, குறிப்பா இந்துக்கள் பண்டிகைகளை பெயிண்ட் அடிச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ணி அதை செக்குலர் ஆக்குற வேலையை திமுக செய்து அடுத்த தடவை நம்ம கேட்கணும், இனிமே நீங்க திராவிட பொங்கல் கொண்டாடுற மாதிரி வந்து திராவிட கிறிஸ்துமஸ், திராவிட ரம்ஜானை கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு மக்களாகிய நம்ம கேட்கணும். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.